ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ரான் கறி தான் செய்ய போறேன். இந்த கிரீன் ப்ரான் கறி பார்த்தீங்கன்னா ரைஸுக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ நான் இறாவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கிரீன் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ போய் நம்ம ப்ரான் கறி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு நான் கடாயை வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஜீரகம் போட்டுறேன். இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இதை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்டே ப்ரானை போட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த மசாலா எல்லாம் குக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ப்ரான் போட்டுக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ப்ரானை சேர்த்துக்கிறேன். இப்போ ப்ரானை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல ஃபர்ஸ்ட் குக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் தயிர் சேர்த்துக்கிறேன், லெமன் ஜூஸு. இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்த இந்த கிரீன் பேஸ்ட் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா இந்த கிரீன் ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கிரீன் ப்ரான் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் சப்பாத்தியோட தான் சாப்பிட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் சொல்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.